மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வரப்போகிறது. என்ன நேரம் என்றால் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். அப்போ 5ஆம் வீட்டில் சனி பகவான் வருவது 5, 6, 7 7ஆம் இடம் எது? விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்தை சனி பார்த்துறார். 5லிருந்து 7ஆம் பார்வையாக சனி பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். இந்த தனஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார். இங்கதான் இருக்கு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? 2, 5 கூடிய குரு 8ல் மறைந்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு இப்ப வருடத்தினுடைய பிற்பகுதியில் அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆகுது. மிதுனத்துக்கு குரு போறார், உங்களுக்கு அஷ்டம குரு வருகிறது. ஆனால் அந்த குரு தரும் பார்வை அப்போ 100க்கு 95 மார்க். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு தரும் நற்செய்திகளை தாங்கி வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எதுக்கு குருஜி இவ்வளோ? ஏன்னா பிகாஸ் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வரப்போகிறது. என்ன நேரம் என்றால் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உங்களுக்கு தான் பொருந்தும். 5ஆம் இடமாகப்பட்ட சொத்துங்கிற இடத்துல வந்துட்டார். வந்தது சும்மா எல்லாம் கிடையாது. மிஸ்டர் சனி சும்மா எல்லாம் கிடையாது. 7 கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன், 8 கூடிய நீச்சம் பெற்ற புதன், எல்லாருமே சேர்ந்து 5ஆம் வீட்டில் வந்திருக்கிறார். ராகு வந்திருக்கிறார். எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. 10 கூடிய சூரியன் உச்சம் பெற்ற 6ஆம் வீட்டில் வருகிறான். உங்கள் கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்குனே வரார் ராகு பகவான். சூரிய பகவான் உச்சம் பெற்று ராகு 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துக்கு கேது வருகிறார். இதுதான் உங்கள் ஜென்ரல் செட்டப். இந்த வருடத்தினுடைய செட்டப் பற்றி யோசிக்கும் போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, குருஜி எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சனி பயிற்சினா ஒன்று சொல்கிறீங்க, குரு பயிற்சினா ஒன்று சொல்கிறீங்க, ராகு கேது பயிற்சினா ஒன்று சொல்கிறீங்க, வருடாந்திர பலன் மாதாந்திர பலன் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். தெளிவாக சொல்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த மாதம் மட்டும் பொருந்தும். வருடாந்திர பலன்கள் என்பது அந்த வருடத்திற்கே பொருந்தும். வருடாந்திர பலன்களை நாம் பார்க்கும்போது சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் நம்ம அனுசரிக்க வேண்டியிருக்கிறது. மாதாந்திர பயிற்சிகள் பார்க்கும் பொழுது அந்த மாதத்திற்குரியதை சொன்னால் போதும். மாதாந்திர பயிற்சி வரப்போகுது. இப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறம் மே மாத பலன் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தால் போதும். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க போகிறதே. விசுவாசு வருடம். விசுவாசுக விசுவாவசு ஏதோ இந்த வருடம் வரப்போகின்ற விசுவாவசு எனக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அவ்வகையிலே ஓப்பனிங்லேயே அசத்தலா சனி 5ஆம் வீட்டில் சொத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நண்பர்களே, என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், சனி எப்பொழுதுமே 5ஆம் வீட்டிற்கு வந்தால் நிறைந்த பணத்தை கொடுப்பார். சனிக்கு கம்மியாக கொடுக்கவே தெரியாது. அதனால தான் எல்லாருமே சொல்கிறது என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது. சனி தனஸ்தானத்தில் இருந்தாலோ யோகஸ்தானத்தில் இருந்தாலோ அள்ளி கொடுப்பார் என்பது விதி. 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி அள்ளி தருகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி சுபராகி விட்டார். உங்களுக்கு 3, 4 கூடியவர் 5ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். சுபராகி விட்டார். 7 கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன். அப்போது உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமும் 5ஆம் வீட்டில் உண்டாகும் பொழுது, சனியும் சேரும் பொழுது அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்க போகிறது. 5ஆம் வீட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தை பற்றியே பேசிட்டீங்க குருஜி. இங்கே பாருங்க, இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் நம்ம எப்போ பார்த்தாலும் லைஃபு, பணம், வேலை இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நான் ஃபேமிலி, சந்தோஷம், குடும்பம், மகிழ்ச்சி அதை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் நல்லா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல வேலை இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா ஜெயிப்பீங்க. வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயித்ததா என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நல்லா ஜெயிச்சிருக்கீங்கன்னா உங்கள் உடல்நிலையை கடவுள் நல்லபடியாக வச்சுருந்துருக்கார். உங்களுடைய மனநிலையை உங்கள் குடும்பத்தார் நல்லபடியாக வச்சுருந்துருக்காங்க. உங்கள் பொருளாதார நிலைமையை உங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களுமா சேர்ந்து சரி பண்ணி இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும்.
இதில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னாலும் ஜெயிக்கிறதுக்கு டிலே ஆகிடும். எனக்கு இருக்கிற கடனை நினச்சே என்னால் வாழ்க்கையில் உருப்பட முடியல, மேலே வர முடியல. என் பொண்டாட்டி பண்ணுற டார்ச்சர்லேருந்தே என்னால் மேலே வர முடியல. ஸோ இது எது வீக்னஸ் ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சி வீக்னஸ் ஆகிடும். ஸோ அப்போது 5ஆம் வீட்டில் சனி பகவான் வருவது உங்களுக்கான குழந்தையை, ஏன்னா 5, 6, 7 7ஆம் இடம் எது? விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்தை சனி பார்த்துடுறார். அப்போ நல்ல மனைவியால் கிடைக்கக்கூடிய ராஜ யோகம், வெளிநாட்டு யோகம் போன்றவை கிடைக்கிறது. 5ஆம் வீடு என்பது உங்களுக்கு சொத்து, பெருஞ்சொத்து சேரக்கூடிய யோகத்தை தருகிறது. 5லிருந்து 7ஆம் பார்வையாக சனி பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆர்த்திரப்பிரனர்னு சொல்லக்கூடிய முதலாளிகளாக மாறப்போகிறீர்கள். நான் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் நான் என் வேலை எப்படி பார்க்க போகிறேன்? இனிமேல் என் வேலை வந்து தனித்து செயல்படக்கூடிய, என் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு வேலையாக நான் பார்க்க போகிறேன். இனிமேல் நான் கையை கட்டி வேலை பார்க்க மாட்டேன் எனும் எண்ணத்திற்கு வருவீங்க. பெரும்பாலும் உணவு தொழிற்சாலையில் ஈடுபடுபவர்கள், உணவுப் பொருட்கள் பண்ணுறவங்க, ரெஸ்டாரண்ட் பண்ணுறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, அல்லது பேக்கரி மாதிரி பண்ணுறவங்க, பொற்காலம் 7 கோடியவன் சுக்கிரன் என்பதால் பொட்டிக் பண்ணுறவங்க, அதாவது மேரேஜ், வெட்டிங், பிரைடல் மேக்கப் மாதிரி மேக்கப் பண்ணுறவங்க, அதே மாதிரி உயர்ந்த ரக சென்ட்டு, கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் கடைலாம் வச்சுருக்கிறவங்க, வைரம், வைடூரியம், வெள்ளி வியாபாரம், இதெல்லாம் நல்லா வரும் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால. மீடியா துறையில் இருப்பவர்கள் மிக அற்புதமான பலன்களை அடைவார்கள். ஏன்னா சுக்கிரன் உச்சமடைந்தால் சினிமா துறையில் கொடிகட்டி பரப்பீங்க. கலை உலகத்தைச் சேர்ந்தவர்கள் பிரம்மாண்ட விஸ்வரூபம் எடுத்து நிற்பீர்கள். இப்படி நிற்பீங்க. ஒரு ராட்சசனின் பாதங்களை போன்ற உங்கள் பாதம். ஒவ்வொரு அடியும் 4 படம் கமிட் ஆகி அடுத்த 4 படம் 5 படம் இப்படி கமிட் ஆகி போவீங்க. உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு உட்கார நேரம் இருக்காது. காலையில் ஆரம்பித்தது 24 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது. எனக்கு 2 கைகள் ஏன் கொடுத்தா இறைவா, 20 கைகள் கொடு, தசானந்தனை போல 10 தலைகளை கொடு என்று கேட்க போகிறீங்க. இந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, வந்தாச்சு. சார் உத்தியோகத்தில் பிஸியாகிறதோட வேறு என்ன சார் வேலை? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்ன? கடவுளே எனக்கு நீ டொனேஷன் தர வேண்டாம், எனக்கு பிக்ஷை போட வேண்டாம், கடவுளே எனக்கு வேலை பார்க்க வழியை கொடு, நான் பொழைச்சிக்கிறேன், என் திறமையை வச்சு பொழைச்சிக்கிறேன். இதுதான் எல்லாருடைய உழைப்பாளிகள் தேவையாக இருக்கும். மற்றவன் என்னவோ கேட்டு போகிறான். நான் நல்லவனை பற்றி பேசுகிறேன். உழைப்பவர்கள் என்ன கேட்பாங்க கடவுள்கிட்ட? உழைக்க வழி பண்ணி கொடு, எனக்கு ஒரு கடை வச்சு கொடு, நான் பொழைச்சிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி நான் பொழைச்சிக்கிறேன். வாய்ப்பு இல்லாதனால தான் இங்கே எல்லாருமே முன்னுக்கு வர முடியாமல் இருக்காங்க. அந்த வாய்ப்பு வரப்போகிறது. அதுதான் உலகத்தில் பெரிய ஒரு நல்ல விஷயமே. சரி, சனி தரும் அற்புத பலன். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தரும் அற்புத பலன் என்னவென்றால், ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 5ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தால் பெருஞ்சொத்து தேரும். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 11ஆம் இடத்தோடு 5 கூடியவன் சம்பந்தப்படுகிறான். 5ஆம் வீட்டு சனி 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். இந்த தனஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார். இங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு? 2, 5 கூடிய குரு 8இல் மறைந்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு இப்போ வருடத்தினுடைய பிற்பகுதியில் அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆகுது. மிதுனத்துக்கு குரு போகிறார். உங்களுக்கு அஷ்டம குரு வருகிறது. ஆனால் அந்த குரு தரும் பார்வை எதை பார்க்கிறார்? உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்த்த குரு, 12ஆம் இடத்தை பார்த்த குரு உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீடு என்பது ரன்னிங் மணி ஃப்ளோ ஆகாமல், டிஸ்டர்ப் ஆகாமல் குருவே ஹெல்ப்பும் பண்ணுறார். 2 கூடியன் மறைந்திருந்தாலும் தன் சொந்த வீட்டை பார்த்த ஒரு தோஷ நிவர்த்தி. அதே மாதிரி சனி 5ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் இட பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ரன்னிங் மணி. ஸோ 2 கூடியவன் மறைந்தே இருந்தாலும் ரன்னிங் மணி வருவதற்கான ஒரு விஷயத்தை உண்டாக்கி தராங்க. சார் எனக்கு 4 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இன்னைக்கு செலவு பண்ண 10,000 ரூபா காசு இல்லை, இன்னைக்கு செலவு பண்ண காசு இல்லை, ரன்னிங் மணி இல்லை, கல்யாணத்துக்கு போனால் மொய் வைக்க காசு இல்லை. இங்கே பெரிய பெரிய செல்வந்தர்கள் நிலைமை இன்றைக்கி தான். எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் ரொட்டேஷன் மணி இல்லை. இது வந்தால் உண்டு. அது என்னைக்கு விற்கிறது, என்னைக்கு வர்றது, அது வரைக்கும் ஏழ்மை. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு பஞ்சு மிட்டாய் கடை வச்சுருக்கான். டெய்லி 1000 ரூபா அவனுக்கு வருமானம் வருது. 500 ரூபா டெய்லி ஒய்ஃபோட போய் சாயந்தரம் ஆனால் ஜாலியாக பீச்சில் செலவு பண்ணுறான். யார் பணக்காரர்? ரன்னிங் மணி இருக்கிறவங்க தான் பணக்காரங்க. நான் எத்தனை நாள் வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. இருக்கின்ற காலம் வரை நான் ஆசைப்பட்டதை வாழ்ந்துக்கணும். அந்த ஆசைப்பட்டதை வாழ்ந்துக்கிற பாக்கியத்தை கொடுக்க போகிறார். முக்கியமாக 4ஆம் இடத்துல ராகு வரார். 4ஆம் இடம் என்பது நற்பெயர். ராகு வருவதால் நற்பெயர் களங்கமாகும். விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு எச்சரிக்கை.
நற்பெயர். ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க, பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய என்ன கேரக்டர். அதை ராகு வரும் பொழுது அதில் ஒரு தவறு சொல்ல வாய்ப்புண்டு. குரு பார்த்துடுறார், அதனால் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு கிளியர் ஆகிடும். ஆனாலும் வந்து செல்லும். வந்த பெயரை துடைப்பதற்கு முன்னாடியே நீங்களே வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஃபோன் பேசிட்டு ஃபோன் நம்பரை டெலீட் பண்ண சொல்ல, ஃபோனே பேசாதீங்கன்னு சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது 100க்கு 95 மார்க். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அழைத்த அடுத்த 5வது நிமிடம் என்கிட்ட சொல்லிடுவாங்க. அன்றைய சேம் டே நீங்கள் என்னை ஒரு பெருந்திரையில், கூகுள் மீட் எனும் திரையில் என்னை காணலாம். என்னோடு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு ibcbakti.com நிகழ்ச்சி ஓப்பன் ஆகும். நம்மளுடைய பலன்கள் வரும். குடும்பத்தோடு உட்கார்ந்து பாருங்கள். சகல தோஷங்களும் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.